அது என்ன பண்ணுது, ஒரு குரங்க பாக்குது இல்ல ஒரு நாயை பாக்குது. நாயை பார்த்துட்டு நாய் மாதிரி ரோடா ஓடுறது, இல்ல அங்க கிடக்குற கீழே கிடக்கிறத எடுத்து சாப்பிடுறது, இல்ல பக்கத்துல போய் இருக்கிற போய் கடிச்சு கொதறது, இதுதான் சந்தோஷம் நினைச்சா அது சந்தோஷமே கிடையாது. நாய் நாய் மாதிரி சந்தோஷமா இருக்கும், மனுஷன் மனுஷன மாதிரி சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதுதான் உண்மையான சந்தோஷம். ஆனா நமக்கு யாருமே மனிதன் எப்படி மனிதனை போல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்காதனால நாம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், தினமும் மிருகங்களுடைய சந்தோஷத்துக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். மிருகத்தோட சந்தோஷம் வேற, நம்ம சந்தோஷம் வேற. ஆனா நம்ம எல்லாரும் மிருகத்தோட சந்தோஷத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், காப்பி அடிச்சிட்டு இருக்கோம். மிருகத்தோட சந்தோஷம்னா என்னது, 4 விஷயம் தான். மிருகம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பண்ணும். என்ன பண்ணும், சாப்பிடுறது, தூங்குறது, இனப்பெருக்கம் பண்றது, அதை பாதுகாத்துக்கிறது. இது மிருகத்துடைய என்னது சந்தோஷம். மிருகம் சந்தோஷமா இருக்கணும், இந்த 4 வேலை தான் பண்ணும். ஒண்ணு என்ன பண்ணும், சாப்பிடுது, இல்ல கம்முனு தூங்கிடும், இல்ல இனப்பெருக்கத்துக்கு ஈடுபடும், இல்லைன்னா தன்னை பாதுகாக்கும். இது மிருகத்துடைய என்னது சந்தோஷம். நாம என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த மிருகத்தோட போட்டி போட்டுக்கிட்டு மிருகம் மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு நிறைய பிரச்சனையா வருது, நிறைய துக்கம் வருது. நாம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும், சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் நாம் சந்தோஷமா இருக்க முடியறதில்லை. காரணம் என்னது, நம்முடைய சந்தோஷம் வேற, மிருகத்தோடைய சந்தோஷம் வேற. நான் குரங்கு மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாது, நான் எருவ மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாது, நான் சிங்கம் மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாது, இல்ல சிங்கம் ஒரு குரங்கு மாதிரி சந்தோஷமா இருக்கவே முடியாது. மீன் அப்படிங்கிறது ஒரு பறவை மாதிரி சந்தோஷமா இருக்கவே முடியாது. ஏன்னா மீனுக்கு எங்க சந்தோஷம் இருக்கும், தண்ணிக்குள்ளதான் இருக்கும். பறவைக்கு அப்படின்னா பறந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? பறவையை கொண்டு போய் தண்ணிக்குள்ள வச்சுட்டு மீனை கொண்டு வந்து மரத்து மேல வச்சுட்டோம்னா சந்தோஷமா இருக்குமா, இருக்காது. அப்ப சந்தோஷம் அப்படிங்கிறது வேறுபடும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா நமக்கு எது சந்தோஷம் அப்படின்னு தெரியாதனால நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, தம்பி தம்பி மேலே இருந்துருங்க, அதுக்கடுத்து ஃபைனலா வாங்க, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. மனுஷனுக்கு இதை சொல்லி கொடுக்கவே இல்லை நமக்கு யாருக்குமே. சின்ன வயசுல இருந்து மனிதன் எப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. நல்லா ஆலோசனை பண்ணி பாருங்க, நான் பிறந்ததுல நம்மளுக்கு நம்மளை எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்னா, நல்லா சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும் குழந்தைங்க அதான் சொல்லி கொடுக்குறாங்க. நல்லா சாப்பிடும், நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, அப்பதான் நல்லா இருப்பேன், அப்பதான் நல்லா இருப்பேன், குழந்தை அப்பதான் சந்தோஷமா இருக்கும், நல்லா சாப்பிடு. குழந்தைக்கு சந்தோஷம் கிடையாது, பண்ணிக்கு தான் சந்தோஷம். அது பண்ணி தான் என்ன பண்ண, நிறைய சாப்பிட்டா உருட்டுட்டே இருக்கும். ஸோ குழந்தைக்கு அது சந்தோஷம் கிடையாது. இல்ல ஜிக்கு ஜின்னு குதிக்கிறது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பசங்க சேர்ந்து என்ன பண்றோம், இங்க ஓடுறோம், குதிக்கிறோம், அது குரங்கு சந்தோஷம். குரங்கு என்ன பண்ண, ஒரு இடத்துல இருக்காது, தாவிட்டே இருக்கு, இந்த பக்கம் தாவிட்டு இருக்கும், அது சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கும். இப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசா பின்னாடி ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஸ்கூலுக்கு வந்த என்ன சொன்னாங்க எல்லாருமே, மார்க், நல்ல மார்க் வாங்கினா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. 10வது நல்ல மார்க் வாங்கினா வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. 10வது மார்க் வாங்கினது சந்தோஷம் வந்துச்சா? என்ன வந்துச்சு, சர்டிபிகேட் தான் வந்துச்சு இல்லையா? அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு, 12வது நல்ல மார்க் வாங்கினா வாழ்க்கையை செட்டில் ஆயிடும்னு சொல்லி சொன்னாங்கல்ல. யாரெல்லாம் சொன்னாங்க, போறவரெல்லாம் சொல்லுவோம், சொந்தக்காரங்க கூட சொல்லுவோம், பார்த்து நல்லா படிக்க சொல்லுவோம். 12வது முடிச்சு சந்தோஷம் வந்துச்சா? வரல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஏதாவது ஒரு நல்ல காலேஜை மட்டும் போய் சேர்ந்து வச்சுக்கோ, காலேஜ் லைஃப் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. காலேஜுக்கு போய் பார்த்துட்டோம், காலேஜ் சந்தோஷமா இருந்துச்சா? அங்க போனா செமஸ்டர், அரியர், யூனிட் டெஸ்ட், ட்ரில் டெஸ்ட், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், ப்ராஜெக்ட், வைவான்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை. காலேஜ் சந்தோஷம் கிடையாது. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, பரவாயில்ல, நிறைய பேர் பத்திரிக்கைன்னு சொல்லலாம் போனி வேலைக்கு. ஒரு வேலைக்கு மட்டும் போயிட்டு வச்சுக்கோவேன், நீ சம்பாதிக்கலாம், நீ செலவு பண்ணலாம், சுதந்திரமா இருக்கலாம், உன்னை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கேள்வியே கேட்க மாட்டாங்க. சரி, வேலைக்கு வந்துட்டோம். தினமும் இன்னைக்கு வேலைக்கெல்லாம் வரும்போது வீட்டுல நீ வேலைக்கு போயிட்டு சொல்லிட்டு வரீங்க, நல்லா வரைக்கும் வேலைக்கு போனோம்னா இன்னைக்கு லீவு கிடைக்காதா, ஏதாவது வெளில கிடைக்காது. யாருக்கு என்ன கிடையாது, ஜாப் சாட்டிஸ்பாக்சனே இருக்கா இல்லையா? அங்க சொல்லுவாங்க, அங்க மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, ஆர்டிபிஷியல் தங்க ஸ்மைல் பண்ணுங்க, தங்க ஸ்மைல் பண்ணுங்க. எங்க இருந்தா உள்ளதானே வெளில வரதுக்கு, சிரிப்பே வராது யாருக்குமே. தங்க ஸ்மைல் பண்ணுங்க.
லீவுன்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவோம் எல்லாரும் குருன்னு ஓடி போயிடுவாங்க. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நானும் இன்ஃபோசிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், அசென்ஷியல் ஒர்க் பண்ணியிருக்கேன், விப்ரோல ஒர்க் பண்ணியிருக்கேன். மாசம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் தருவாங்க. பட் அங்கே சந்தோஷமே இருக்காது, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. சரி, கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப வீட்டில் சொல்லுவாங்க, இன்னும் ஒரே ஒரு காரியம் பண்ணு கண்ணு, நீ சந்தோஷமா இருப்பேன். அடுத்தது என்னது? அது நடக்காத வரைக்கும் எல்லாரும் கனவு கண்டு இருப்பான், எப்படா நடக்கும் அப்படின்ட்டு. நடந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தோட எல்லாம் நகை வாங்க வருவாங்க. இதுக்கெல்லாம் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டார்லிங், இட் இஸ் வெரி குட், இட் இஸ் நைஸ் ஃபார் யூ, இட்ஸ் வண்டர்ஃபுல், இட் இஸ் வெரி நைஸ் வாங்கிட்டு போவான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் என்னைக்கா சேர்ந்து வந்து நகை வாங்கி பார்த்துருக்கீங்களா? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து இருந்தா பெரிய விஷயம். அவங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், டைவர்ஸ் அட் ஃபர்ஸ்ட் ஃபைட். நீங்க அப்படிதான் போயிட்டு யாருமே சந்தோஷமா கிடையாது. வீட்டுல போய் கேளுங்க, அப்பா அம்மா கிட்ட கேளுங்க, அம்மா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கேன். அம்மா என்ன சொல்லுவாங்க? அதை ஏன்டா கேட்கிறேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா சந்தோஷம், அதுக்கப்புறம் பேங்க் பேலன்ஸ் இருந்தா சந்தோஷம், அதுக்கப்புறம் கார் வாங்கினா சந்தோஷம், அதுக்கப்புறம் புது வீடு கட்டினா சந்தோஷம். ஸோ வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? ஃபோன் அடி. வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? சந்தோஷத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும், ஏமாந்துட்டே இருக்கும். சமுதாயம் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏமாத்திட்டே இருக்கு. இதை வாங்க சந்தோஷமா இருப்பீங்க, இதை சாப்பிடுங்க சந்தோஷமா இருப்பீங்க. க்ளோஸ் அப் டூத் பேஸ்ட் வேலைக்கிட்ட ஹஹாக சொல்ல 10 பொண்ணு விழுந்துன்னு சொல்றான். அப்படி எதுவும் உழுவுற மாதிரி தெரியல இல்லையா? இல்ல இந்த கிரீம் எடுத்து பூசுங்க, 7 வாரத்துக்கு நீங்க பளிச்சிருவேன்னு சொல்லி காட்டுறான். நம்மளும் 70 வாரம் பூசி பாக்குறோம், எந்த கிரீம் பூசாலும் பளிச்சுன்னு ஆன மாதிரியே தெரியல. கண்ட கிரீம் பூசாதனால இந்த பக்கம் மீசாடி வர மாட்டேன், இந்த பக்கம் மீசாடிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப மனுஷன் என்ன பண்றான்? எல்லாமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு பல விதமான முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா அவன் என்ன பண்ண முடியல, சந்தோஷமா இருக்கவே இன்னைக்கு நாட்டுல எல்லாமே இருக்கு. ரொம்ப வேகமா போறதுக்கு வண்டி இருக்கு, ரொம்ப ஈஸியா பேசுறதுக்கு போன் இருக்கு, வேலையெல்லாம் செய்யறதுக்கு மெஷின் இருக்கு. ஆனாலும் மனுஷனுக்கு நிம்மதி அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு கவலை மாதிரி அவன் எப்பயுமே இருந்துட்டு இருக்கான். என்ன ரீசன் அப்படின்னா, மனிதனை போல சந்தோஷமா இல்லை, மனுஷன் மிருகத்தை போல சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றான். அதுதான் பெரிய பிரச்சனை. அந்த சின்ன குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தைய கூப்பிடுங்களேன், பாப்பா அந்த மாதிரி ஒரு சின்ன பாப்பா. சரி, அந்த பாப்பா விட்டுருக்கு. பாவம், ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய பையன், சின்ன பையன், ஒரு 4 வயசு பையன். அவன் என்ன பண்றான்? ரோட்ல போயிட்டு இருக்கிறதெல்லாம் பொறுக்கி வாயில் எடுத்து போட்டுட்டு இருக்கான். ரோட்ல ஏதோ சின்ன சின்ன பிஸ்கட் கிடைக்குது, ஏதோ தூள் கிடைக்குது, எடுத்து வாயிலால போட்டுக்கிறான். எல்லாருக்கும் நிச்சயம் என்ன பண்றான்? வாயிலால எடுத்து போட்டுக்கிறான். அது அவன் சந்தோஷத்தை கொடுக்குமா? கொடுக்க. ஆனா குழந்தை என்ன பண்ணும்? அப்படிதான் மண் எடுத்து வாயில போட்டு, சாக்பீஸ் எடுத்து சாப்பிடும், ஏதோ கண்ட எடுத்து என்ன பண்ணுவோம்? எடுத்து வாயில வச்சுட்டு. அப்ப அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுவாரு? சத்தம் போடுவாங்க, அடிப்பாங்க. அது தீர்வு கிடையாது. சரியான தீர்வு என்னது? வழிகாட்டுதல். அதான் என்ன சொல்லணும்? இதை ஏன்டா சாப்பிடுற, உனக்கு நல்ல சாக்லேட் கொடுக்குறேன், என்ன பண்ண? வீட்டுல கூட்டு போயிட்டு வேற சாக்லேட் கொடுக்கும். அப்ப என்ன பண்ணுவான்? ஆட்டோமேட்டிக்கா இதை அவன் விட்டுருவான். நீ சாப்பிடான்னு சொன்ன என்ன பண்ணுவான்? அதை தான் மறுபடியும் சாப்பிடுவோம். அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணும்? வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் விஷயம் கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு. இதை விட டேஸ்டா ஒரு விஷயம் கொடுத்தா என்ன பண்ண மாட்டான்? இதை அவன் தொடவே மாட்டான். அப்ப அவன் நினைச்சிட்டு இருக்கான், சின்ன குழந்தையா இருக்கும், புத்தி இல்லாதனால நினைச்சிட்டு இருக்கான், இதை சாப்பிட்டா சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா ரோட்ல அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போதே, நானும் சாப்பிட்றேன்னு நினைச்சு சாப்பிடுறான். பிறக்கும் போது எல்லாரும் மிருகம் மாதிரி தான் பிறக்கிறோம். ட்ரெஸ் இல்லை, பேச தெரியாது, நடக்க தெரியாது, எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. நமக்கு ட்ரைனிங் கொடுக்க நம்ம என்ன ஆகுறோம்? மனுஷங்களா மாறுறோம். மனுஷன் ட்ரைனிங் கொடுக்கல, நம்ம யாருதான்? மிருகம் தான். ஸோ பிறக்கும் போது நம்ம எல்லாரும் மிருகம் மாதிரி தான் பிறக்கிறோம். ட்ரைனிங் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? மனுஷன் நம்மள மாத்துது. அந்த ட்ரைனிங் எதுல இருக்கணும் அப்படின்னா, நாம் படக்கூடிய சந்தோஷத்துலயும் கொடுக்கணும். நான் மிருகத்தை போல ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு எல்லாருமே. சாப்பிட்டா சந்தோஷம், தூங்குனா சந்தோஷம், இனப்பெருக்கத்தோட சேர்ந்தா சந்தோஷம், நம்மளை பாதுகாத்துட்டா சந்தோஷம் அப்படின்னு நம்மளை வளர்த்துட்டாங்க. ட்ரெயின் பண்ணதுனால நம்மள மிருகத்தை போல சின்ன வயசுல ட்ரெயின் ஆயிட்டோம். இப்ப வரைக்கும் அதான் நினைச்சிட்டு இருக்கோம், அதான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கோம். பட் வாழ்க்கையில இது மட்டும் சந்தோஷம் கிடையாது, இதை தாண்டி சந்தோஷம் இருக்கு. அது மனிதரை போல சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுது சாஸ்திரம். சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க தஸ்மாத்து பிரம்ம சௌக்கியம் துவனந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுது. பிரம்ம சௌக்கியம் அப்படின்னு சொல்லுது. சௌக்கியமா?
இந்த வார்த்தை தெரியல எல்லாருக்குமே. சௌக்கியமான என்னது? நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். அப்போ சொல்லுது, சாஸ்திரம் சொல்லுது பிரம்ம சௌக்கியம் அப்படின்னு சொல்லுது. பிரம்ம சௌக்கியம் அப்படின்னு என்னது? இப்ப மிருகத்தோட சந்தோஷம் வேற, ஒரு எறும்புடைய சந்தோஷம் வேற, ஒரு பறவையோட சந்தோஷம் வேற, ஒரு மனுஷனுடைய சந்தோஷம் வேற, கடவுளுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது வேற இல்லையா? சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க மனுஷங்க நம்ம எல்லாருமே என்ன போல கடவுளை போல சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுது. ஏன்னா நம்ம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகளா இருக்கிறதுனால கடவுள் என்னத்தையும் நினைக்கிறாரு, நீங்க யாரை போல சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறாரு? அவரை போல சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும் முயற்சி பண்றோம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களை போல சந்தோஷமா இருக்கும் முயற்சி பண்ணிட்டோம். அதனால நமக்கு என்ன கிடைக்கிறது? சந்தோஷமே கிடைக்கிறது கிடையாது. நீங்க முயற்சி வேணா பண்ணி பாருங்க, எவ்வளவு வேணா முயற்சி பண்ணி பாருங்க, எவ்வளவு வேணா சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு நேரம் வேணா தூங்கி பாருங்க, எவ்வளவு கல்யாணம் வேணா பண்ணி பாருங்க, எத்தனை கார் வேணா வாங்கி பாருங்க, சந்தோஷம் கொடுக்குமானா கொடுக்கவே கொடுக்காது, சாட்டிஸ்பாக்சனே வராது. ஏன்னா அது உங்க சந்தோஷமே கிடையாது, உங்க சந்தோஷம் வேற. ஸோ அதான் சாஸ்திரம் சொல்லுது, நீங்க மனுஷனா பிறந்துட்டீங்க அப்படின்னா மனிதனை போல சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுங்க, யாரை போல இருக்காதீங்க. போல சந்தோஷமா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதனாலதான் நமக்கு எஜுகேஷன் வேணும். யாராவது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும். நமக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க மனுஷனை போல எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? நமக்கு ஒருவேளை மிருகத்தை போல பேச சொல்லி கொடுத்தா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? இப்பயுமே மிருகத்தை போல தான் பேசிட்டு இருக்கோம். இப்பயும் நீங்க ஆப்பிரிக்கா காட்டுக்குலாம் போனீங்கன்னா அவங்க மிருகத்தோட சிம்பிள் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க எப்படி சத்தம் போட்டா என்ன மிருகம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. யானை மாதிரி சத்தம் போடுவான், குயில் மாதிரி சத்தம் போடுவான். வால்பாறை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க? வால்பாறை, காடம்பாறை, இதுல பொள்ளாச்சி போனீங்கன்னா நிறைய காட்டுவாசிகளா இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த காட்டுவாசிங்க எப்படி பேசுவாங்கன்னா மிருகத்தோடைய பாஷை பேசுவாங்க. இங்க இருந்து சத்தம் போடும், சத்தம் போட்டா அங்க யானை சத்தம் போடும். அப்ப என்ன பண்ணிருக்காங்க? ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மிருகத்தோட பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது போல நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா சின்ன வயசுல இருந்து மனுஷனை போல சந்தோஷமா இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல. எதை போல சந்தோஷமா இருக்க சொல்லி கொடுத்துட்டாங்க? மிருகத்தை போல சந்தோஷமா இருக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் சாஸ்திரம் சொல்லுது, அப்படி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது? சந்தோஷமா இருக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்லுங்க. அப்ப மனுஷன் எப்படி சார் சந்தோஷமா இருக்கிறது? மனுஷனை போல சந்தோஷமா இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்றாங்க. மனுஷனுக்கு எப்ப சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா, மனுஷன் எப்ப மற்றவங்க நன்மைக்காக உழைக்க ஆரம்பிக்கிறானோ, எப்ப மற்றவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறானோ, அப்பதான் மனுஷன் எப்படி இருப்பானா? சந்தோஷமா இருப்பான். இப்ப உங்ககிட்ட 10 லட்டு தரேன், இப்ப அரை மணி நேரத்துல இதை 10 லட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன், என்ன பண்ணுவேன்? எல்லாரும் கொடுத்துட்டு சாப்பிடும். நம்மளுக்கு இருக்கிற நேரம் அரை மணி நேரம் தான், கையில 10 லட்டு இருக்கு, 10 லட்டு சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எடுத்து வாயில கப கப கபன்னு 10 லட்டு வாயில போட ஆரம்பிச்சா 9வது லட்டு என்ன வந்துடும்? நம்மளுக்கு வாமிட் வந்துடும், சந்தோஷமே இருக்காது. இதுவே அந்த 10 லட்டு நீங்க என்ன பண்றீங்க? 5 பேருக்கு பிரிச்சு கொடுங்க, ஒருத்தர் 2 லட்டு கொடுங்க, 5 பேர் என்ன பண்ணுங்க? சேர்ந்து அதை சாப்பிடுங்க, அது சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அப்ப எல்லாத்தையும் எனக்கு எனக்கு எனக்குன்னு சுயநலமான வாழ்ந்தோம் அப்படின்னா அது சந்தோஷமாவே இருக்காது. எப்ப மற்றவங்களோட நன்மைக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ, எப்ப நம்ம சேவை பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் என்ன வரும்? ஒருத்தனுக்கு சந்தோஷமே வரும். அதுதான் மனுஷனுடைய சந்தோஷம் சொல்லி சொல்றாங்க. ஸோ மிருகத்தோட சந்தோஷம் என்னது? நான் சொன்னேன் என்னது? இது மிருகத்தோட சந்தோஷம். மனுஷனோட சந்தோஷம் எங்க இருக்கு? மற்றவங்களுக்கு சேவை செய்யறது. புரியுது உங்களுக்கு? சேவை மனப்பான்மை அப்படிங்கிறது மனுஷனுக்கு உண்டான குணம், மனிதனுக்கே உண்டான சந்தோஷம். கடவுள் என்னைக்கும் சந்தோஷமா இருப்பார். பார்த்துருக்கீங்களா? கடவுள் என்னைக்கு அழுது பார்த்துருக்கீங்களா? அழுத மாதிரி ஏதாவது போட்டோ பார்த்துருக்கீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஏன் கடவுள் மட்டும் எப்படி சிரிச்ச முகத்தோட இருக்காரு? கடவுள் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்காரு அப்படின்னா, கடவுள் என்னைக்குமே தனக்காக வேலையே பண்ண மாட்டாரு. கடவுள் என்னைக்குமே என்ன பண்ணுவார்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய நன்மைக்காக தான் எப்பயுமே காரியங்கள் பண்ணிட்டு இருப்பார். உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ற இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. என்னைக்குமே மற்றவங்க நன்மைக்காக உழைச்சிட்டு இருக்காரு கடவுள். கிருஷ்ணர் அதான் சொல்றாரு, நான் மனுஷங்களுக்கு சேவை பண்றதுக்காக வரேன்னு சொல்லி சொல்றாரு. அதனால என்ன பண்றாரு? கிருஷ்ணர் என்னைக்குமே சந்தோஷமா இருக்காரு. யாரு ஒருத்தர் மற்றவங்களுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, மற்றவங்களாம் யாரு? முதல்ல நம்ம பெற்றோர்கள், அதுக்கப்புறம் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள், நம்ம நண்பர்கள், நம்முடைய குரு, நம்மளோட படைச்ச பகவான், இவங்களுக்கு என்ன பண்ணோம்? நம்ம எல்லாருமே சேவை பண்ணணும் இல்லையா? இந்த சேவை தான் என்ன பண்ணும்? ஒருத்தனுக்கு கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நான் பேசுற விஷயம் புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். எப்படி சந்தோஷமா இருக்கணும்? மனுஷன்
மனுஷனுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். மிருகத்துக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது என்ன அர்த்தம்? சாப்பிடுறது, இனப்பெருக்கம் பண்றது, பாதுகாத்துக்கிறது. அப்ப செய்யக்கூடாதுன்றது கிடையாது, செய்யலாம். இது நாளும் செய்யணும். இது நாளுமே மனுஷனுடைய தேவை. ஆனா இது சந்தோஷத்துக்கான காரணம் இது கிடையாது. சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்காது. சாப்பாடு அப்படிங்கிறது என்னதான் நம்முடைய தேவைதான். இந்த உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான ஒரு தேவைதான். சாப்பாடு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. தூக்கம் அப்படிங்கிறது உடம்புக்கான ஒரு தேவைதான். தூங்கிட்டா தான் சந்தோஷம் கொடுக்கவே கொடுக்காது. ஏன் எந்திரிக்க கூடாது, தூங்கக்கூடாது. சரி 12 மணி நேரம் தூங்குறான், எந்திரிக்கிறான். டேய் எந்திரிச்சா பிச்சு படுத்து தூங்கக்கூடாது. எவ்வளவு நேரம் தூங்குறது? ஒரு நாள் ஃபுல்லா தூங்கலாம், 2 நாள் 3 நாள். அதுக்கப்புறம் என்ன அவனுக்கு எப்படா எந்திரிச்சு வெளில போறோம் ஆகி போயிடும். நம்மளுக்குலாம் கொரோனா வரும்போது தெரியும், லாக்டவுன் பண்ணாங்க. லாக்டவுன் பண்ணிட்டாங்க, எல்லாம் லீவுன்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்துட்டு இருந்தோம். 1 மாசம் ஆச்சு. அப்புறம் என்னாச்சு? எல்லாருக்குமே பைத்தியம் பிடிச்சிருச்சு. எப்படா வெளில போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். தூக்கம் சந்தோஷத்தை கொடுக்காது இல்லையா? அதே போல இனப்பெருக்கம் சந்தோஷத்தை கொடுக்காது. எத்தனை வேணா கல்யாணம் பண்ணி பாருங்க, சந்தோஷமா இருப்பானா? இருக்க முடியாது. இல்ல எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு நான் பாதுகாத்துக்கிட்டோம், சந்தோஷமா இருக்க முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான், இது சந்தோஷம் கிடையாது. சந்தோஷத்துக்கான காரணம் என்னது? சந்தோஷத்துக்கான காரணம் என்னது? சேவை பண்ணு. ஏன் இந்த சேவை மனப்பான்மை அப்படிங்கிறத ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? சொல்லிக் கொடுக்கறத என்ன பண்றோம்? இந்த மாதிரி கிளாஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்றோம். சரி, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நீங்க நான் என்ன சேவை பண்ணிருக்கேன்னு யோசிச்சு பாருங்க. காலைல எந்திரிச்சோன்னே நான் பகவானுக்கு என்ன சேவை பண்ணிருக்கேன்? பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவை என்னது? பகவானை பார்க்கறது, அவர் நம்ம சமைச்ச உணவை நைவேத்தியம் பண்றது, அவரோட பேரை சொல்றது, அவரை பத்தி கேட்கறது, ஒரு சின்ன பூவையாவது என்ன பண்ணலாம் பகவானுக்கு தினமும் சமர்ப்பணம் பண்றது. இதெல்லாம் பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவைகள். உங்க ஃப்ரெண்ட்ஸை பாருங்க, ஹெல்ப் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப் கேட்டால் என்ன பண்ணுங்க? உங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பக்கம் இந்த பக்கம் ஹெல்ப் பண்ண வேண்டாம். அந்த சேவை எல்லாரும் பண்ணுவாங்க, அது எனக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண வேண்டாம். ஸோ ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்குள்ள இருக்கணும் இல்லையா? கடைசியில் பகவானுக்கு நம்ம சேவை பண்ணுறது முக்கியம், குருவுக்கு சேவை பண்ணுறது இல்லையா? அதனால இந்த சேவை மனப்பான்மை அப்படிங்கிறதா மனுஷனுக்கு சந்தோஷத்துக்கான காரணமே தவிர சுயநலம் அப்படிங்கிற சந்தோஷத்துக்கான காரணமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க என்ன பண்ணுங்க? முடிஞ்ச வரைக்கும் சேவை பண்ண முயற்சி பண்ணுங்க, அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகேவா? ஸோ எவ்ரிடே என்ன பண்ணுறோம் நம்ம? உங்களுக்கு காலையில் 9:45 கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிடுறோம். எல்லோரும் வந்துடுறீங்களா? 9:45 எல்லாருடைய வேலையும் ஒன்று தான். இந்த கம்பெனியில் எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். எல்லாருக்கும் டேக் கொடுத்துருக்காங்க, ஃபாலோ பண்ணணும். எல்லாரும் காலைல பஞ்சிங் வைக்கணும், அது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அதே போல் 9:45 எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணணும்? பகவானுடைய பேரை சொல்லணும். அதுவும் என்னதான் அவங்களுடைய ரூல் தான். நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா அந்த கிறிஸ்டனோட பேரை சொல்லுங்க, கிரைஸ்தோட பேரை சொல்லுங்க. நீங்கள் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய பேரை சொல்லுங்க, ஹிந்துவாக இருந்தால் பகவானோட பேரை சொல்லுங்க. மொத்தத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாருமே கடவுளுடைய பேரை காலையில் சொல்லணும். இதுதான் நம்முடைய பாலிசி. நம்ம யாரையும் நீங்கள் இதான் சொல்லி ஆகணும், அதான் சொல்லி ஆகணும், இப்படி தான் இருக்குன்னு நாங்கள் சொல்ல. ஆனால் எல்லாரும் ஒரு பிரின்சிபல் இருக்கு. என்ன பிரின்சிபல் இருக்கு? எல்லாரும் என்ன பண்ணு? காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு மரியாதைக்கு வந்துட்டு கடவுளுடைய பேரை சொல்லிட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது நல்ல பாலிசி, நல்ல கொள்கை. ரொம்ப நாளாக இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், இப்போ மறந்து போயிட்டோம். நடுவில் இதெல்லாம் மறந்து போயிட்டோம். மறுபடியும் என்ன பண்ணோம்? நம்ம திருப்பியும் ஞாபகப்படுத்தணும். ஸோ காலை 9:45 எல்லாரும் அசம்பிள் ஆகிடுங்க, எல்லாரும் உட்காந்து பகவானோட பேரை சொல்லுங்க. வாழ்க்கை எல்லாரும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. துக்கப்படுறதுக்கு காரணமே கிடையாது. நம்மளே நம்ம தலையில எடுத்து துக்கத்தை வச்சுக்கிறோம். துக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் கிடையாது. பெரிய கஷ்டம் வந்துச்சு, பெரிய கஷ்டம் வந்துச்சு. நீயே ரொம்ப சின்ன, உனக்கு எப்போ பெரிய கஷ்டம் வரும்? நம்ம பெரிய ஆளுங்களே கிடையாது, நம்மளே ரொம்ப சின்ன ஆளுங்க. இப்போ இந்த குச்சி இருக்குல்ல, கேட்ச் பண்ணி எவ்வளோ வெயிட் இருக்கும்? 4 கிலோ இருக்குமா? சரி, குச்சி அப்படி மேலே எவ்வளோ கிராம் இருக்கு? அதேதான் இருக்கு. இப்படியே 1 மணி நேரம் பிடிச்சிட்டு என்ன ஆகும்? அதுவே வலிக்க ஆரம்பிக்கும். கையில் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ 50 கிலோ கையில் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆமாம் இல்லையா? ஸோ குச்சியில் மாற்றம் இருக்கு. அதில் அது எங்கே மாற்றம் இருக்கு? நம்முடைய ஹோல்டிங்கில் தான் இருக்கு. ஸோ இது போல் பிரச்சனை நம்மக்கிட்ட பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த பிரச்சனை நீங்கள் எந்த அளவுக்கு நினச்சிட்டே இருக்கீங்களோ அது என்ன ஆகும்? இன்னும் அது பெருசாகிட்டே இருக்கும். அதனால பிரச்சனையை மறந்து போயிருக்கு. பெரிய பிரச்சனை கிடையாது. எப்படி இருக்க முயற்சி பண்ண எல்லாருமே சந்தோஷமா இருக்கு. சிரிச்ச முகத்தோடு இருக்கு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, மற்றவங்களை சிரிக்கிற மாதிரி பாருங்க, மற்றவங்களை சந்தோஷம் வச்சிருங்க, மற்றவங்களுக்கு சேவை பண்ணுங்க. அது உங்களுக்கு என்ன கொடுக்கும்?
சந்தோஷம். என்னைக்குமே நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி சந்தோஷமா இருக்காது, அப்படி சந்தோஷமா இருக்கும் நினைக்காது. அது சுயநலம். மற்றவங்களுக்கு நான் என்ன சந்தோஷமா கொடுக்குறது, மற்றவங்களை எப்படி உதவிகரமா இருக்கிறது, மற்றவங்க என்ன நல்லது பண்றது அப்படி நினைச்சிட்டு இருங்க, நீங்க சந்தோஷமா இருக்கு. அதுதான் மனிதனுடைய சந்தோஷத்துக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. எல்லாம் எந்திரிச்சுக்கோங்க.